ஊட்டி போயிருந்தாங்க. அந்த ஊட்டியில் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, அதில் ட்ரெயினில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு போகிறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் ஊட்டி டாய் ட்ரெயின். ஏன்னா இது வந்து இந்தியாவிலேயே ஸ்லோவாக போகிற ட்ரெயின் இந்த ஊட்டி ட்ரெயின். அப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க. இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் 16 டனல்ஸ் இருக்குது, 250 பிரிட்ஜஸ் இருக்குது, அப்புறம் 208 கர்வ்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் போகிற வழியிலெல்லாம் பார்க்கலாம். அதான் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ட்ரெயின் வந்து இந்த கர்வ்ஸில் திரும்பும் போது நீங்கள் அந்த இன்ஜினை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அந்த ட்ரெயின் போகும்போது மொத்தம் குன்னூர் வரைக்கும் 4 இடத்துல நிறுத்துவாங்க. அங்கே அந்த ஃபோட்டோ பாயிண்ட்டு எல்லாம் அழகாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து குன்னூர் வரைக்கும் 4 இடத்துல நிறுத்துவாங்க. குன்னூருக்கு அப்புறம் வந்து டீசல் ட்ரெயினுங்க அங்கே அப்போ எங்கேயும் நிறுத்துவாங்க. குன்னூர் டு டேரெக்டாக ஊட்டி போயிடுவாங்க. இது வந்து ஸ்லோயஸ்ட் ட்ரெயினுங்க. இது வந்து 4.5 மணி நேரம் ஆகுங்க. இங்கேருந்து இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஊட்டி போகிறதுக்கு 4.5 மணி நேரம் டைம் எடுக்குங்க. இதாங்க வந்து ஊட்டி ஸ்டீம் இன்ஜினுங்க. ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, ஆனால் பக்கத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க. அப்புறம் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குங்க அந்த இன்ஜின். பக்கத்தில் போனால இந்த அனல் அடிக்குது. இங்கே வந்து எல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பழைய ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் நம்பர்ஸ் கூட அங்கே எழுதியிருக்கு பாருங்கள். ஹெரிட்டேஜ் ட்ரெயினுங்க. இதே மாதிரி இந்த ட்ரெயின் மாதிரி இந்தியாவிலே வந்து 2 தான் இருக்குது. ஒன்று வந்து இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி இருக்குது, இன்னொன்று வந்து நார்த் இந்தியா சைடு எங்கேயோ இருக்குங்க. அடுத்தது வந்து இதில் இருக்க வந்து கேபினட்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. மொத்தம் 4 பெட்டி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏசி, அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டி 1, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் 2 பேருக்கு, அப்புறம் 5 சவுட் கம்பார்ட்மெண்ட் 1 தாங்க இருக்குது. நான் வந்து 5 சவுட்டில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வரனால 5 சவு 1 தான். 30 சீட்டு தாங்க 5 சவுட்டில் இருக்குது. 30 இல்லாட்டி 42 சீட்டு இதில் இருக்குங்க 5 சவுட் கம்பார்ட்மெண்ட்டு. வந்து இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ரயில்வேஸ் ரெஸ்டாரண்ட் தான், நல்லா தாங்க இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் இங்கே போகும்போது இட்லி சாப்பிட்டோம். இங்கே இட்லி இருந்துச்சு, சப்பாத்தி, பூரி, தோசை இதெல்லாம் இருந்துச்சுங்க. டீ, காஃபி, பிஸ்கெட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. அதான் வந்து சின்ன ரெஸ்டாரண்ட்டு, ஆனால் நல்லா இருக்குங்க. ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குங்க. இங்கே கூல்ட்ரிங்க்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதாங்க 5 சவுட் லைனு. இப்போ வந்து இங்கே 5 சவுட் நீங்கள் லைன் நிற்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு இங்கே இந்த பெட்டியில் உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து நம்ம 3 பேர்னா 3 பேருக்கு ஸ்லிப்பு தந்துட்டு அதை போய் கவுண்டரில் கூட டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காரணும். ஏன்னா இது வந்து ஏன் இப்படி பண்ணால் 30 சீட் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 3:30 மணிக்கே வந்து நின்ட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயினில் நீங்கள் போகலாம். இது வந்து செகண்ட் கிளாஸ் ரிசீவ்டு சீட்டுங்க. இங்கே வந்து சீட்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. வந்து எல்லாம் புது பெட்டிங்க. இது செகண்ட் கிளாஸ் ரிசீவ் சீட்டு. இப்போ இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் போக போக கொஞ்சம் கூட்டம் வந்துட்டாங்க. ஆனால் வந்து சீட்டு வந்து நம்ம நார்மல் ட்ரெயின் மாதிரி நின்றுட்டுல வர முடியாதுங்க, இங்கே உட்காந்துட்டு தான் வரணும். இதாங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டி. இங்கே வந்து செகண்ட் கிளாஸ்க்கு இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு கேபின் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு கேபினில் வந்து 2 சீட் இருக்கும். ஒரு சீட்டில் வந்து 4 பேர் உட்காரலாம். அப்போ ஒரு கேபினுக்கு 8 பேர் உட்காரலாங்க. அதுதான் இது ஒரு பெனிஃபிட்டு. இது ஷார்ப்பாக 7 மணிக்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இதாங்க வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டி ஃபஸ்ட்டு ட்ரெயினில் நாங்கள் போயிருந்தோம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்லோவாக போச்சுங்க. இதாங்க வந்து மேட்டுப்பாளையம் பவானியாருங்க. இந்த பிரிட்ஜு வழியே ட்ரெயின் போச்சு. இதாங்க ஃபஸ்ட்டு பிரிட்ஜு. அங்கே ஊட்டி மேட்டுப்பாளையிலேருந்து ஊட்டி போகிற இதுதான் ஃபஸ்ட்டு பிரிட்ஜு. இதுக்கப்புறம் பிரிட்ஜு கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. இதெல்லாம் வந்து இந்த மவுண்டன்ஸுங்க, இந்த ஊட்டி மவுண்டன்ஸ். இப்போ இந்த இதில் தான் இந்த ட்ரெயின் ஏறப்போகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே கிரீனிஷாக இருக்குது. இதாங்க ஃபஸ்ட்டு வெயிட்டிங் பிளேஸு கல்லாருங்க. இதுலேருந்து தான் ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா வந்து இன்ஜினுக்கு வந்து தண்ணி இது பண்ணுவாங்க.
இன்ஜின் மூவ் ஆகிருக்கு. இங்கே எல்லாமே ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 இடம் இருக்குங்க. அதில் 3 இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்காது. இந்த லாஸ்ட் பிளேஸில் மட்டும் ட்ரெயின் வந்து எல்லா இடத்துலையும் 10 மினிட்ஸ் நிற்கும், ஆனால் லாஸ்ட் பிளேஸில் மட்டும் 5 மினிட்ஸில் எடுத்துருவாங்க. ஃபோட்டோ இப்போ இன்ஜின் பின்னால் நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஜினில் வந்து அங்கே ட்ரெயின் அந்த பைப்பில் ட்ரெயின் வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் விசில் அடிப்பாங்க. இந்த 2 வாட்டி விசில் அடிச்சுட்டு எல்லோரும் இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரெயின் எடுத்துருவாங்க. இதாங்க வந்து செகண்ட் பிரிட்ஜு. இங்கேருந்து பார்க்கும்போது ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பிரிட்ஜ் தான் ஹில்ஸ் ஸ்டார்டிங் பிரிட்ஜுங்க. ஹில் போகும்போது இதில் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னால் நீங்கள் தலையை வெளியே விட்டு கூட வீடியோ எடுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால இன்னும் அவ்வளோக்கா ஒரே சிங்கிள் ட்ராக்கு தாங்க. ஆனால் வந்து எந்த ட்ரெயினும் ஆப்போசிட்டில் வராது. இப்போ திரும்பும் போது நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் வீடியோ எடுக்கலாங்க. நம்ம ஊர் ட்ரெயினில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகணும்னா திரும்பவும் தெரியும், ஆனால் நம்ம வீடியோலாம் எடுக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வெளியே நின்றுட்டே வீடியோ எடுக்காங்க. திரும்பும் போது கரெக்டாக நல்லா தெரியுங்க. இதுதாங்க வந்து தேர்டு பிரிட்ஜு. அப்புறம் வந்து இந்த இது அட்வான்டேஜ் வந்து கர்வில் திரும்பும் போது ட்ரெயின் முன்னாடியும் நீங்கள் பார்க்கலாம், பின்னாடி இந்த இன்ஜின் தள்ளிட்டு போகிறதும் நீங்கள் பார்க்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப வந்து 2 சைடும் பாறை மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து மலையை குடஞ்சி இந்த ட்ரெயின் இது போட்டிருக்காங்க. வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த நல்லா பார்த்துட்டு போகலாம். தான் வந்து ஃபஸ்ட்டு டனலுங்க. ஏன்னா இப்போ டனலில் போகும்போது ட்ரெயினில் லைட் போட்டுருவாங்க, ஏன்னா மேலே லைட் இருக்கும், ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குங்க. அதுவும் நாங்கள் டனலில் போகும்போது ரொம்ப சவுண்டு வரும். இதுதாங்க வந்து 4th பிரிட்ஜு, முக்கியமான பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் நிறைய பேர் நிறைய ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த பிரிட்ஜில் தான் வந்து இந்த ட்ரெயின் போகிற மாதிரி ஃபோட்டோ எடுப்பாங்க. இதுதாங்க வந்து 4th பிரிட்ஜு, முக்கியமான பிரிட்ஜில் இதுவும் ஒன்றுங்க. இது வந்து ரொம்ப பழைய பிரிட்ஜுங்க. இந்த ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணும்போது பில்டு பண்ண பிரிட்ஜு. இப்போ பெயிண்ட் மட்டும் ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த மரக்கட்டையெல்லாம் வந்து ரொம்ப பழைய மரக்கட்டைங்க, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள். வந்து இந்த பிரிட்ஜும் கேர்வ் பிரிட்ஜு மாதிரி தாங்க இருக்குது. இதுவும் வந்து ஆனால் கேர்வ் கணக்கில் வராது, ஆனால் இது ஒரு பிரிட்ஜுங்க. அந்த பிரிட்ஜில் தாங்க நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி வந்தோம். அது முக்கியமான பிரிட்ஜுங்க. அந்த இது கேர்வ் வந்து நல்லா இருந்துச்சுங்க. இதுதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இன்ஜின் பின்னாடி அந்த தெரியுது பாருங்கள். இதாங்க செகண்ட் வெயிட்டிங் பிளேஸுங்க. அதுவும் இல்லாமல் இதாங்க வந்து செகண்ட் கேவ் ஆரம்பிக்கிற இடம். இங்கே வந்து எல்லாம் வந்து இங்கிருந்தாங்க வந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இங்கேயே தெரியும் பாருங்க, அந்த பல்லு வச்ச தண்டவாளம்னு சொல்லுவாங்க. அதை வந்து ட்ரெயின் அந்த கிரிப்பாக ஏறிருக்கு. இங்கே வந்து வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து 10 மினிட்ஸ் தான் நிறுத்துவாங்க இந்த ட்ரெயினில் அந்த தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணுறக்கு. வியூ பாயிண்ட் வந்து நல்லா இருக்குங்க, ஆனால் வந்து எந்த சேஃப்டியும் இருக்காது. இங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட் வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க. ஹில்ஸ் தெரியும், மேட்டுப்பாளையமே இங்கேருந்து பார்த்தா தெரியுங்க. ட்ரெயினில் வந்து இந்த தண்ணி ஃபில் பண்ணுறாங்க அந்த பைப்பில். இதாங்க வந்து தேர்ட் வெயிட்டிங் பிளேஸ் ஹில் ரோ. இங்கே தாங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த
பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்க. இங்கே அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே ரேட் கம்மியாக இருக்கும். மலையெல்லாம் அதனால் இங்கே வந்து ட்ரெயின் வந்து எல்லாம் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாட்டர் ஃபில் பண்ணுறது, பிரேக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆகிடும். இங்கே மட்டும்தாங்க 15 மினிட்ஸ் நிறுத்துவாங்க. 15 மினிட்ஸ் நிறுத்துவாங்கன்னா இப்போ 20 மினிட்ஸ்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது போகணும். ஆனால் 15 மினிட்ஸ் ஆக்சுவல் டைமிங், 20 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த லாஸ்ட் இதுலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது. இங்கேயும் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. நிறைய மங்கீஸ் எல்லாம் இங்கே வந்து நிறைய இருக்குங்க. அதனால் நீங்கள் வெளியே வரும்போது டோரு அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மங்கி உள்ளே வந்து உங்கள் பேக் ஏதாவது தூக்கிட்டு போய்டும். இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் நிறைய மங்கீஸ் இங்கே இருக்குங்க. இதில் தான் ட்ரெயின் வந்து பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எல்லாம் நடந்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நல்லா ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி நடந்து கால் வந்து மாட்டிடுச்சுன்னா வந்து கஷ்டம் எடுக்கிறது. அதனால் வந்து நடக்கும்போது பார்த்து நடங்க. இதாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் டீ, காஃபி, வடை இல்லை போண்டா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து இட்லி இல்லாட்டி வந்து இட்லி, தோசை இது 2 மட்டும் தான் இங்கே எப்போவுமே அவைலபிள். வந்து இட்லி எப்போவுமே அவைலபிள் இருக்குங்க. ஆனால் தோசை வந்து எப்போயாச்சும் இருக்கும். மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே மேக்ஸிமம் இருக்காது. இந்த மீதி ஏன்னா அது இது ஹில் ரிலீஜன்னால தோசை, இட்லி மட்டும்தான் இங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் இட்லி தாங்க எப்போவுமே இருக்கும். இப்போ மங்கியெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. நீங்கள் ஏதாச்சும் வந்து எடுத்துனா பிடுங்கினா உங்களுக்கு பிடுங்கிட்டு போகிறக்கு சான்ஸ் இருக்குது. போது பாருங்கள். அதே வெயிட்டிங் பிளேஸில் இருக்கிற வந்து வாட்டர் ஃபால்ஸுங்க. இங்கே வந்து உள்ளே இறங்குறக்கு அலோடு இல்லை. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி வந்து நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸுங்க. இது தண்ணி வந்து இப்போது எப்போவுமே வந்துட்டுருக்குன்னு எண்ணி வந்து 10:30க்கு வந்து குன்னூர் ரீச் ஆயிடுச்சுங்க அந்த ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின். இப்போ இந்த ஸ்டீம் இன்ஜின் கழட்டிட்டு டீசல் இன்ஜின் மாற்றுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும். அதனால் இந்த ஸ்டீம் இன்ஜின் போகணும் அவசியம் இல்லை. டீசல் இன்ஜின் மாற்றுவாங்க. இப்போ டீசல் இன்ஜின் வந்து மேலே போயிட்டு கீழே வரக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள நீங்கள் டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டு டீ வந்து இங்கே சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே ரயில்வே கேண்டீன் இருக்குது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ டீசல் இன்ஜின் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ ஸ்டீம் இன்ஜின் எடுத்துகிட்டு வந்த கம்பார்ட்மெண்ட்ஸோட இந்த டீசல் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த டீசல் இன்ஜின் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோச்சோடு வருது. இப்போ கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ வந்து வரமா பார்த்தோம் ஸ்டீம் இன்ஜின் வந்து மேட்டுப்பாளையத்தில் குன்னூர் வரைக்கும் நான் சீனரிஸ்க்காக ஸ்லோவாக போச்சுங்க. இதுமாதிரி டீசல் ட்ரெயின்னா வந்து சீனரி எதுவும் பெருசாக இருக்காது. அதனால் டேரெக்டாக வந்து குன்னூர்லேருந்து ஊட்டிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாங்க. ஆனால் டீசல் ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க.
கரெக்டாக வந்து நாங்கள் ஊட்டி ஸ்டேஷன் வந்து 12 மணிக்கு ரீச் ஆகிட்டோங்க. இந்த ட்ரிப் வந்து உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் வாங்க. இப்படி ஒரு ஆன்லைனில் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி இதுக்கு டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணோம். அப்படி கிடைக்கலன்னா இங்கே வந்து மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் இந்த ஒரு 3:30 க்யூ நின்னீங்கன்னா 4 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அன்ரிசர்வ்ட் டோக்கன்ஸ் டிக்கெட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி போகிற மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஊட்டி போகிறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கு பாருன்ட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.